கிருத்திகை விசேஷமாக முருகனுக்கு செய்யக்கூடிய நாள். பரணி மற்றும் ஆடி கிருத்திகை 2 நாளுமே காவடி எடுத்து மகா விசேஷமாக செய்வாங்க. விரதம் இருந்து பழனி, திருத்தணி இதை போல் திருக்கோவிலை சென்று காவடி செலுத்துவாங்க. இல்லத்தில் சில பிரார்த்தனை பூஜைகள், விரத பூஜைகள் இருப்பாங்க. இல்லத்தில் முருகர் சுவாமி படம் இருந்தாலும் சரி, விக்கிரகங்கள் இருந்தாலும் சரி, மிக முக்கியமாக வேல் இல்லத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்யுங்க. அபிஷேகம் 9 அபிஷேகமாக இருக்கட்டும். முதல் பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, மஞ்சள், குங்குமம், இளநீர், பன்னீர், வெட்டிவேர், பூக்கள் இந்த 3மே கலந்து அபிஷேகம் செய்து 9 அபிஷேகம் செய்து காவடி இருந்தால் காவடிக்கு பூஜை செய்து கோவிலில் செலுத்துவாங்க. காவடி எடுக்கலாமா, நான் இல்லத்துலேயே இந்த மாதிரி